மாமா ஏதாவது வேணுமா? என்ன கேட்டாலும் கிடைக்குமா? நல்ல மூட்ல இருக்கீங்க போல. இந்தாங்க மாமா, இந்த சாம்பார்ல உப்பு புளி காரம்லாம் சரியா இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பாருங்க. கை கொடுங்க. சுட்டுச்சா? பாருங்க. ஆஹா, சூப்பர், பிரமாதமா இருக்கு. அப்ப சரி, அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம வீட்ல எல்லாரும் சேர்ந்து தானே சமையல் பண்ணுவாங்க. இன்னைக்கு என்ன நீ மட்டும் தனியா சமைக்கிற? இல்ல மாமா, இம்பிட்டு நாளா அவங்க மட்டும் தானே தனியா செஞ்சாங்க. இப்ப மூத்த மருமகளா நான் வேலை செஞ்சாதானே சரியா இருக்கும். அத்தை பாவம் கொஞ்ச நேரம் நின்னாலே காலெல்லாம் வலிக்குதுங்கிறாங்க. மீனா வேலைக்கு போயிட்டு வந்து டயர்டா இருக்கா. ராஜி அரசி 2 பேருமே படிக்கிறாங்க. நான் வீட்டுல சும்மா தானே இருக்கேன். அதான் நானே எல்லா வேலையும் பாத்துக்கிறேன். ஏற்கனவே நீ நிறைய சமைச்சிருக்க, இன்னும் சமைச்சுக்கிட்டே இருக்க. எப்படி ஒத்தால அம்பிட்டு வேலையை செய்ய முடியுமா? மனசு இருந்தா முடியும் மாமா. யாருக்காக செய்யற? நம்ம வீட்டுல உள்ளவங்களுக்காக தானே. செய்யலாம். சரி, நான் ஏதாவது உனக்கு ஹெல்ப் பண்ணுமா? உங்களுக்கு சமைக்கலாம் தெரியுமா மாமா? சமைக்கலாம் தெரியாது. இந்த காய்கறி வெட்டுறது, கலக்கிறது, வதக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது சொன்னீங்கன்னா நான் பக்காவா செஞ்சு கொடுப்பேன். நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம். நீங்க சும்மா இந்த மாதிரி என் பக்கத்துல நின்னா மட்டும் போதும். அப்படியா? மாமா, எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? வீட்டுல சும்மா இருக்கும்போது சினிமா பாட்டெல்லாம் பாப்போம்ல, அதுல ஹீரோவும் ஹீரோயினும் வருவாங்கல்ல. சரி. அவங்கள கல்யாணத்துக்கு அப்புறமா படத்துல பாத்திருக்கீங்களா? எப்பவுமே ஒன்னாவே இருப்பாங்க, சேர்ந்து வெளியே போவாங்க, சேர்ந்து துணி துவைப்பாங்க, சேர்ந்து எல்லா வேலையும் பார்ப்பாங்க. பொண்டாட்டி சமைக்கும் போது புருஷன் பக்கத்துல நின்னு ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் கிஸ் பண்ணுவாங்க. ஆமா, நான் கூட பாத்திருக்கேன். இல்ல, இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்கணும்னு ஆசை. ஓ, நம்ம வீட்டுல பேசுறதே சாத்தியமான்னு தெரியல. இதுல எங்க போய் கட்டியெல்லாம் பிடிக்கிறது? வேணும்னா நம்மளும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். அக்கா, தண்ணி எங்க?